ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் மாவு பிணைஞ்சு கஷ்டப்படாமைக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்கிற அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் இந்த சிக்கன் கறி தான் செஞ்சுருந்தேன். இந்த கறியுமே நல்ல டேஸ்ட்டாகவே வந்துருந்துச்சு. இந்த ஸ்ப்ரிங் ரோலுமே நல்ல கிறிஸ்பியாக கடையில் வாங்குகிற மாதிரி வந்துருந்துச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிற அப்படின்ட்டு பார்ப்போம். இதில் 1 எக் எட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஃபர்ஸ்ட்டில் 1 கப் நார்மல் வாட்டர் எட் பண்ணிட்டு இப்போ இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எட் பண்ணிட்டு இதை நல்லா விஸ்கால பீட் பண்ணி எடுக்கிறேன். இந்த எக் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த சுகரும் கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரணும். பாருங்கள், இது இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் 1 கப் கோதுமை எட் பண்ணிவிட்டு மெயினான இன்க்ரீடியன்ட் இதுதான் 1 கப் கோர்ன்ஃப்ளவர். இந்த கோர்ன்ஃப்ளவர் நீங்கள் எட் பண்ணக்குள்ள தான் இது இன்னும் நல்ல கிறிஸ்பியாக வரும். ரெண்டும் சரிசமனாக எட் பண்ணணும். 1 கப் கோதுமாவும் 1 கப் கோர்ன்ஃப்ளவரும் எட் பண்ணிட்டு இதில் இன்னும் ஒரு 1 கப் வாட்டர் எட் பண்ணிவிட்டு இதை நல்லா விஸ்கால இந்த மாதிரி பீட் பண்ணி எடுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் எட் பண்ணி நீங்கள் இதை விஸ்கால் இந்த மாதிரி பீட் பண்ணக்குள்ள கொஞ்சம் திக்கான மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் எட் பண்ணிட்டு இதை நல்லா தண்ணி பதத்துக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கணும். 2 கப் கோதுமாக்கு வந்து சரியாக 3.5 கப் வாட்டர் எட் பண்ணி நீங்கள் கரைச்சி எடுத்துட்டால் இது சரியாக வரும். இதில் சரியாக 3.5 கப் வாட்டர் தான் எல்லாம் எட் பண்ணி கரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது நல்ல லூஸான பதத்துக்கு இருக்குது. இந்த மாதிரி தான் கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கரைச்சிட்டு இதில் தோசை ஊற்றி எடுக்கக்குள்ள தான் இது வந்து நல்ல மெல்லிசாக வரும் தோசையும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதில் ஆயில் அப்ளை பண்ணுறேன். இதை நீங்கள் மிச்சம் சூடாக்க வேணும். மிச்சம் சூடாக்கினால் இதில் தோசை ஊற்றக்குள்ளைக்கு திக்கான பதத்துக்கு வந்துடும். லைட்டாக சூடாக்கக்குள்ளைக்கு இந்த மாதிரி ஊற்றிக்கணும். ஊற்றின உடனே வந்து இது இந்த மாதிரி குயிக்காக நீங்கள் சுற்றிடணும். அப்போ தான் இது எல்லா ஷேப்பும் வந்து ஒரே அளவுக்கு வரும். தோசை ஊற்றுற பதம் நீங்கள் கண்டிப்பாக சரியான பதத்துக்கு வச்சு தான் ஊற்றணும். நீங்கள் மிச்சம் இந்த தவா சூடாய்க்குள்ளே தோசையை ஊற்றிட்டுருந்தாலும் இந்த தோசை வந்து இந்த மாதிரி நல்ல ஷேப் உங்களுக்கு சுற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த ஹீட் வந்து இந்த தோசை ஊற்றக்குள்ளே இந்த தவாட ஹீட் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டான சூடாக தான் வைக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் இதில் தோசை ஊற்றக்குள்ளே தான் அந்த சுத்த கொலைக்கும் இதோட ஷேப் நல்ல பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் இந்த தோசையை வைக்கிறதுக்கு முதல் ட்ரேயில் இந்த மாதிரி கொஞ்சம் கோதுமாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தோசையை வைங்க. அப்போ தான் ஒட்டாமைக்கு இருக்கும். ஸ்டவ்வில் இருந்து வச்ச மாதிரியே தோசையை சுத்த வேணும். ஸ்டவ்வில் இருந்து தவாவை கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தவாவை லைட்டாக வெளியே எடுத்துகிட்டு லைட்டாக சூடாய்க்க கொள்ளைக்கு தோசையை ஊற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வைங்க. அப்போ தான் இந்த தோசை நல்ல பர்ஃபெக்டாக வரும். ஒவ்வொரு ட்ரிப் நீங்கள் தோசை செய்ய கொள்ளைக்கும் கொஞ்சம் ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோசையை சுட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை பெரட்டி போட கலைக்கும் கரண்டியால் பெரட்டினீங்க என்றால் உடஞ்ச மாய்க்கு ஆகிடும் தோசை. அதை சொட்டி இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு சூட்டோட இந்த மாதிரி கையால் கலட்டி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோசை இந்த மாதிரி கையால் கலட்டி எடுத்துகிட்டு மறுபக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி சுட்டுடுங்க. கட்டாயம் நான் சொல்லி தந்த எல்லா மெத்தடையும் ஃபாலோ பண்ணி இந்த தோசையை சுட்டுடுங்க. தோசையை நல்லா மெல்லிசாவும் சுட்டுடுங்க. அப்போ தான் இந்த ரெசிபி வந்து நல்ல பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் ஒவ்வொரு தோசைக்கு மேலேயும் இதை வைக்க கொள்ளைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மாவை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வைங்க. அப்போ தான் உங்களுக்கு இதை கலட்டி எடுக்கிறதுக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டாமைக்கு வரும். அடுத்தது ஸ்ப்ரிங் ரோலுக்கு கறி செய்கிறதுக்கு நான் இதில் 150 கிராம் சிக்கன் போன்லெஸ் சிக்கன் தான் எட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இந்த சிக்கன் அளவுக்கே வாட்டர் எட் பண்ணிவிட்டு இப்போ இதில் சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் எட் பண்ணிவிட்டு இதை அப்படியே லிட்டால் மூடிட்டு இதை அப்படியே வேக வச்சு எடுக்கிறேன். இது பாருங்கள், இது இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திக்குது. இப்போ இந்த சிக்கன் கறி ரெடி ஆகிட்டுது. இப்போ இந்த சிக்கனை வந்து நாங்கள் அரைச்சி எடுக்கணும். இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பாருங்கள், இப்போ இது நல்லா ஆறி வந்திக்குது. இதில் இருக்கிற இந்த முள்ளை மட்டும் வேறையாக கலட்டிட்டு இந்த சிக்கன் சதையை மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி பிச்சிட்டு எட் பண்ணுறேன். எல்லா சிக்கனையும் எட் பண்ணதுக்கு அப்புறமா இது நீங்கள் மிச்ச நேரம் அரைக்க தேவையில்லை. ஒரு 2 பல்ஸ் விட்டாலே போதும். இது குயிக்காக அரைப்பற்றும். பாருங்கள், இப்போ இதான் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எட் பண்ணுறேன். ஆயில் ஹீட் ஆகினதுக்கு அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் லைட்டாக பொரியக்குள்ள கொஞ்சமாக கருவேப்பிலையும் எட் பண்ணுறேன். இதில் ஒரு 3 பச்சை கொச்சுக்கவை இந்த மாதிரி சின்ன துண்டாக கட் பண்ணிட்டு இதையும் எட் பண்ணுறேன்.
பச்சை குச்சிக்காய் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி எட் பண்ணுங்கள். இப்போ இது கூடவே வந்து வெங்காயம் எட் பண்ணேன். 300 கிராம் வெங்காயத்தை எட் பண்ணிட்டு இதை வதக்கி விடுறேன். வதக்கிறதுக்கு இதை லைட்டாக ஆயிலோட மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதில் கொஞ்சமாக சால்ட் எட் பண்ணிவிட்டு இப்போ இது கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் சீரகம், மஞ்சள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். 1/2 டீஸ்பூன் சில்லி எட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி எட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதும் இப்போ இதில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்து சிக்கனையும் எட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த கறி வந்து உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே செஞ்சிடலும். இதோட டேஸ்ட்டுமே வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் வெங்காயத்தை மிச்ச நேரம் வதங்க விடப்படாது. ஒரு 3/4 வாசி இது வதங்கினாலே போதும். கொஞ்சம் லைட்டாக பச்சை கறிப்பட கொலைக்கு இந்த வெங்காயம் இன்னும் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். இப்போ இந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆக்கி விட்டதுமே வந்து அப்படி இந்த மசாலா இந்த சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகினதும் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நீங்கள் இந்த சிக்கன் கறி செய்யக்கொள்ளைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வெங்காயத்தை மிச்சம் வதக்க வேணும். வெங்காயம் மிச்சம் வதங்கினாலும் டேஸ்டிக்காக தான். அந்த லைட்டாக மசாலா வாசம் போனதுக்கப்புறமா சிக்கனை மீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்போ அடுத்தது தோசை சைடில் ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வேண்டி கொஞ்சமாக கோதுமாவில் வாட்டர் எட் பண்ணிட்டு இதை நல்லா கரைச்சி விடுறேன். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் 25 தோசை சரியாக சுட்டு எடுத்திக்கிறேன். இப்போ இதில் நாங்கள் கறியை எட் பண்ணிவிட்டு சுற்றி எடுக்கணும். இதில் கறி வந்து நான் மிச்சம் எட் பண்ணலை, அந்த கணக்கான அளவுக்கு தான் எட் பண்ணிடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் நீங்கள் கறி எட் பண்ணினாலே போதும். கொஞ்சம் நீட்டமான மாதிரி பார்த்து இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சு விட்டதுக்கப்புறமா இது 2 சைடுக்குமே வந்து இந்த மாதிரி ஏற்கனவே அந்த கரைச்சி வச்சுருந்த கோதுமாவை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை சுற்றி விடுறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்ல பெர்ஃபெக்டாகவே வரும். ஸ்ரீலங்காவில் பொதுவாக மைதா மாவுக்கு தான் கோதுமாண்டு எல்லாரும் சொல்கிற. நீங்கள் கண்டிப்பாக இதை மைதா மாவில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பெர்ஃபெக்டாகவும் நல்ல கிறிஸ்பியாகவும் வரும். பாருங்கள் இந்த மாதிரி எல்லா ஸ்ப்ரிங் ரோலையும் சுற்றி விட்டுக்கோங்க. 25 ஸ்ப்ரிங் ரோலையும் சுற்றி வச்சுக்கிறேன். இப்போ இதை நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். 2 பக்கமும் பெரட்டி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயினதுக்கப்புறமா இதை அப்படியே வேறு ஆகிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல கிறிஸ்பியாகவுமே வரும். அல்ஹம்துலில்லாஹ் அடுத்தது வந்து நோம்பும் ஸ்டார்ட் ஆகிடுது. இன்ஷால்லா இதுக்கப்புறமா என் ரெசிபீஸ் எல்லாமே இஃப்தாருக்கு தேவையான ரெசிபீஸ் அப்படித்தான் என் சேனலில் ஷேர் பண்ணிப்படும். நீங்கள் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா ரெசிபியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டில் வந்து காட்டும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பெர்ஃபெக்டாக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.